அனைவருக்கும் வணக்கம். அறம் கலை கழகத்திலிருந்து ஆனந்த். ஒரு சிறிய அறிமுகம். நான் இந்த தற்காப்பு கலை, அடிமுறை, சிலம்பம், வர்மக்கலை, களரி இதுல எல்லாத்துலயுமே ஒரு 22 காலமாட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கலையை 18 ஆண்டு காலமாட்டு கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமாட்டு வர்ம மருத்துவ கலை அப்படிங்கக்கூடியத ஒரு 6 வருடங்களாட்டு கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுதான் என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இந்த அறம் வர்மக்கலை கழகத்தை தொடங்கி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாட்டு சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு 15க்கும் மேற்பட்ட ஆசான்கள், நல்ல தேர்ச்சி பெற்ற ஆசான்கள் 15க்கும் மேற்பட்ட ஆசான்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இளம் ஆசான்கள் ஒரு 30 பேருக்கு மேல இருக்காங்க. இந்த கலையை நம்ம கூட சேர்ந்து நிறைய இடங்கள்ல பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அறம் வர்மக்கலை கழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஆட்கள் முழு நேரமாக இதுல பணி செஞ்சுட்டு இருக்காங்க. பகுதி நேரமாட்டு ஒரு 15க்கும் மேற்பட்ட ஆட்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வேற கல்லூரிகள்ல வேற இடங்கள்ல வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. பகுதி நேரமாட்டு நம்ம கூடாலே அணைஞ்சு பணி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளையாட்டு நம்ம இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இதுல பலவிதமான பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம அடிமுறை, சிலம்பம், களரி, வர்ம தாக்குதல், வர்ம இலக்கு முறை, வர்ம மருத்துவ முறை, வர்ம மருத்துவ முறையிலே தைலங்கள் காய்ச்சக்கூடிய முறை, சூரணங்கள் செய்யக்கூடிய முறை, இது எல்லாமே பயிற்சியாகவும் சிகிச்சையாகவும் நிறையாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல நம்ம வர்ம மருத்துவ மாட்டு என்னெல்லாம் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ம புள்ளிகளை தொட்டு இயக்கி அதன் மூலமாட்டு உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை சரிப்படுத்தக்கூடிய பயிற்சி முறை. அதுக்கு அடுத்தபடியாக வலி நிவாரண பயிற்சி, கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இது மாதிரிப்பட்ட இணைப்புகள்ல வரக்கூடிய வலி பிரச்சனை, அதோடு இணைப்புகள்ல வரக்கூடிய சுளுக்கு, இது எல்லாத்தையும் சரிப்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகள். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் மூட்டு விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் டிஸ்லோகேட், இந்த மாதிரி மூட்டு விலகல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த மூட்டு விலகலை எப்படி சரிப்படுத்துறது, அதுக்கு எப்படி கட்டணும் அப்படிங்கக்கூடிய பயிற்சி முறைகள். இதோடு சேர்ந்து வர்ம மசாஜ், அதாவது மூட்டுவாதம், முடக்குவாதம், நடுக்குவாதம், பக்கவாதம், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வர்ம மசாஜ் எப்படி கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம பழங்கால முறைகள்ல சொம்பு வைத்தியம் அல்லது குவளை வைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்போ வெளிநாடுகள்ல இருந்து நம்ம ஊருக்கு அதை கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த கப்பிங் தெரப்பி, சொம்பு வைத்தியத்தையும் நம்ம பயிற்சி கொடுக்கணும். அதுல ஃபயர் கப்பிங், வேக்கம் கப்பிங், கிஜாமா கப்பிங், அந்த மாதிரிப்பட்ட பல முறை பயிற்சிகள் இருக்குது. அதுக்கப்புறமாட்டு ஃபயர் லீஃப் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, மூலிகை இலை ஒத்தடம், அதை நெருப்பு காட்டி ஒத்தடம் கொடுக்கக்கூடிய பயிற்சி. இந்த மாதிரி பலதரப்பட்ட பயிற்சிகள்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் மருத்துவம் சார்ந்து. அதுக்கு அடுத்தபடியாட்டு பாத்தீங்கன்னா தைலம் காய்ச்சக்கூடிய பயிற்சி முறை. அதாவது நம்ம உடலுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தைலங்களை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி முக்கியமான தைலங்கள் காய்ச்சக்கூடிய பயிற்சி முறையும் அதோடு சேர்த்து சூரணங்கள் செய்முறை பயிற்சி முறையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக அடிமுறை அப்படின்னு சொல்லும் போது, அடிமுறைன்னா இது நம்ம நாகர்கோவில் வட்டாரங்கள்ல பேசக்கூடிய பேச்சு வழக்கு முறை. இதை முன்னாடி எல்லாம் நாட்டு அடிமுறை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பலதரப்பட்ட ஆட்கள் தெக்கன் களரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேர்கள் அழைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை களரின்னு சொல்லிக்கலாம், அடிமுறைன்னு சொல்லலாம், வர்மக்கலைன்னு சொல்லலாம், சிலம்பாட்டம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கும். எல்லாமே இந்த கலைக்கு உள்ளாடி அடங்கும். இந்த அடிமுறை கலைக்கு உள்ளாடி என்னெல்லாம் உட்பிரிவுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணக்கச்சுவடு, குருவணக்கச்சுவடு, நிலைச்சுவடு, பிரிவு சுவடு, அங்கு சுவடு, வர்ம சுவடு, துள்ளுமுறி சுவடு, என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். தேங்காய் சுவடு, அதுக்கப்புறமாட்டு கடுவாய் சுவடு, இந்த மாதிரி பலதரப்பட்ட சுவடுகள் இதுக்கு உள்ளாடி அடங்கும். சுவடு முறையை தாண்டி அடுத்தபடியா பார்க்க போனீங்கன்னா, கைப்போர் அடிமுறை, வெட்டுக்கத்தி விளையாட்டு, கத்தி விளையாட்டு, இரட்டை கத்தி விளையாட்டு, குறுந்தடி விளையாட்டு, கண்டங்கோடாரி வீச்சு முறை, கண்டங்கோடாரி வெட்டிலிருந்து தப்பிக்கக்கூடிய அந்த தற்காப்பு பயிற்சி முறைகள், வாள் கேடயம், வாள் வீச்சு, சுருள்வாள் வீச்சு, வேல்கம்பு வீச்சு, வேல்கம்பும் கேடையும் அடிமுறை, நெடுங்கம்பு அடிமுறை, மான்கொம்பு அடிமுறை, குறுந்தடி விளையாட்டு முறை, அதுக்கப்புறம் சிரம விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 2.5 அடி கம்பு வச்சு 2 பேர் வர்மத்தின் பெயர்களை சொல்லி தாக்கக்கூடிய பயிற்சி முறை. இந்த மாதிரி இதுக்கு உள்ளாடி எக்கச்சக்கமான பிரிவுகள் அடங்கும். இதுக்கு உள்ளாடி அடங்கக்கூடிய விளையாட்டு தான் சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சிலம்பாட்டத்துல படை வீச்சு முறை, நெடுங்கம்பு அடிமுறை, ஒத்தை ரட்டு வீச்சு முறை, இரட்டை ரட்டு வீச்சு முறை, இந்த மாதிரி இதுக்கு உள்ளாடி நிறைய பயிற்சி முறைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதனோடு சேர்ந்ததுதான் நம்ம உலகம் ஃபுல்லா புகழ்பெற்ற மல்யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதுல மல்லு, குஸ்தி, எடுத்தெறி, காட்டாங்குஸ்தி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுலயே ரொம்ப அட்வான்ஸா பாத்தீங்கன்னா கூட்டு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரி நம்மளை தாக்க அவங்களை லாக் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளாடி வச்சுக்கக்கூடிய முறை. இந்த மாதிரி கூட்டு பிரிவு முறை. கூட்டு பிரிவுல ரொம்ப அட்வான்ஸா பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா
சங்கிலி தொடர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு விளையாட்டுகள் இருக்கு இந்த அடிமுறைக்கு உள்ளாடி. இது 41 வகையான கலைகளை உள்ளடக்கியதுதான் இந்த அடிமுறை. இதை இதுல உள்ள சிலம்பத்தை மட்டும் தனியா எடுத்து நிறைய பேர் சிலம்பாட்டம் அப்படின்னு பயிற்சி கொடுக்குறாங்க. சிலம்பாட்டம் அப்படின்னு சொன்னாலே இந்த கலைகள் அத்தனையுமே உள்ளடங்கி வரக்கூடியதுதான். இந்த பயிற்சியெல்லாம் எடுக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுருக்கமாட்டு எங்க ஆசான் சொன்னா இது ஒரு வாழ்வியல் கலை அப்படின்னு சொல்லிடுவாரு. வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை விஷயங்களுமே இந்த கலையின் மூலமாட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இதுல தனித்தனியா பார்த்தோம்னு சொன்னா ஒரு 4 விஷயத்த சொல்லுவாரு எங்க ஆசான். இது வெறும் தற்காப்பு கிடையாது. இது முதல் தற்காப்பு சோம்பேறித்தனத்துல இருந்து தற்காக்கக்கூடிய பயிற்சி முறை தான். 2வது தற்காப்பு நோய் நொடிகள்ல இருந்து தற்காக்கக்கூடியது. இந்த கலையை தினசரி பயிற்சி பண்ணா சோம்பேறித்தனமே இருக்காது. 2வது நோய் நொடியே இருக்காது. நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டங்கள், நாளங்கள், சுரப்புகள் எல்லாமே ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா உடம்புல நோய் நொடிகள் வராது. அதுக்கு அடுத்தபடியாட்டு நம்ம விபத்து காலங்கள்ல தற்காக்கக்கூடியது. நம்ம தடுமாறி கீழே விழுந்தாலும் சரி, யாராவது தள்ளி விட்டு கீழே விழுந்தாலும் சரி, அல்ல பைக்ல சைக்கிள்ல போகும்போது எதிர்பாராம கீழே விழுந்தாலும் அடிபடாத அளவுக்கு நம்ம எப்படி நம்ம கை கால்களை பயன்படுத்தி அதுல தற்காத்துக்கிறது அப்படிங்கிற பயிற்சி முறைகள்லாம் இந்த கலையின் மூலமாகவே போற போக்காகவே நம்ம கத்துக்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தபடியாட்டு தான் ஒரு எதிரி நம்மளை தாக்க வந்தாங்கன்னா அதுல இருந்து தடுக்கக்கூடிய முறை, தாக்கக்கூடிய முறையெல்லாம் 2வது பட்சம். இந்த மாதிரி 4 வகையான தற்காப்புகள் சுருக்கமாக சொல்லலாம். என்ன இதை வாழ்வியல் கலை அப்படின்ட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலையை கத்துக்கிறது மூலமாட்டு தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, சுய பாதுகாப்பு, சுய ஒழுக்கம். கண்டிப்பா இந்த கலையை கத்துக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஒழுக்கம் இல்லாதவர்கள் இந்த கலையை கத்துக்க முடியாது. அதுவும் நெடுநாட்கள் இதுல பயணிக்க முடியாது. இப்ப ஏதாவது ஒரு போதை பழக்கமோ மது பழக்கமோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு 10 நாள் 15 நாள் பயிற்சிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உடல் அதுல ஒத்துழைக்காது. ஒண்ணுலே அந்த மது பழக்கத்தை விட்டுருவாங்க, இல்லைன்னா அந்த கலையை விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இந்த கலைக்கும் போதை பழக்கத்துக்கோ மற்ற பழக்கங்கள் அடிமை பழக்கத்துக்கோ ஒத்து வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த கலை இந்த தற்காப்பு கலை. இது இன்னும் நமக்கு பேரு, புகழ், பணம் அத்தனையுமே கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த பயிற்சிகள்லாம் நம்ம என்னென்ன மாதிரியான பயிற்சிகளாட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடி பயிற்சி. அதாவது நாங்க பலதரப்பட்ட இடங்கள்ல இந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். நேரடியாட்டு நீங்க கத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் விளையாட்டு கத்துக்கலாம். நம்ம ஜூம் ஆப் மூலமாட்டு, கூகுள் மீட் மூலமாட்டு வெளிநாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 நாடுகள்ல இருந்து நம்மள்ட்ட ஆன்லைன் விளையாட்டு இந்த கலைகளை கத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியும் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் தங்கும் பயிற்சி. நீங்க வெளியூர்ல எந்த மாவட்டத்துல இருந்தா கூட இந்த கலையை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து நீங்க தங்கி இருந்து உணவு வசதி, தங்கக்கூடிய வசதி எல்லாமே இங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இங்க தங்கி இருந்து கூட நீங்க கத்துக்கிட்டு போகலாம். அதுக்கு அடுத்த கட்ட பயிற்சி பாத்தீங்கன்னா பயிற்சி முகாம்கள் நிறைய, அதாவது விடுமுறை காலங்களை முன்னிட்டு நாங்க நிறைய பயிற்சி முகாம்கள் நடத்துவோம். அந்த நேரங்களையும் இருந்து தங்கி இருந்து இந்த பயிற்சியை கத்துக்கிட்டு போகலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட பயிற்சிகள் இருக்குது. குறிப்பாக நாங்க பல ஊர்கள்ல போய் பயிற்சி கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க உங்க ஊர்கள்ல ஒரு 10-20 மாணவர்களை தயார் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நாங்க அந்த கலையை கத்துக் கொடுத்துட்டு வருவோம். வாரத்துல 2 நாளோ இல்ல மாதத்துல 4 நாட்களோ அங்க வந்து கத்துக் கொடுத்துட்டு வருவோம். இந்த மாதிரியான பயிற்சிகளும் இருக்குது. நாங்க இருக்கக்கூடிய மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ப்புறங்கள், கிட்டத்தட்ட ஒரு 40 ஊர்ப்புறங்கள்ல இந்த வகுப்புகளை வச்சிருக்கிறோம். அதை ஆசான்கள் போய் கத்துக் கொடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரியான பயிற்சி முறைகளும் போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்கூல்கள்ல கத்துக் கொடுக்கறது மட்டும் இல்லாம நிறைய கல்லூரிகள், அதையும் தாண்டி ஐடி கம்பெனி, இன்னும் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் போய் நிறைய அந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட பயிற்சி வகுப்புகள் உங்க இடத்துலயும் தொடங்கணும்னாலும் நீங்க சொல்லுங்க. நாங்க அந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து நடத்துறதுக்கு அதற்கு ஆசான்கள் நம்மள்ட்ட அதிகப்படியாகவே இருக்கிறாங்க. இந்த பயிற்சி வகுப்பு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் ஹெட் ஆபீஸ் சென்னையில இருக்குது. சென்னை திரிசூலம் நம்ம ஏர்போர்ட் பக்கத்திலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் ஒரு ஆபீஸ் இருக்குது. இந்த 2 இடத்துலயும் முக்கியமான அலுவலகங்களாக வச்சு உலகம் முழுக்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஆன்லைன் வழியாகவும் நேரடியாகவும் தங்கும் முறை பயிற்சியாகவும் நாங்க போய் கத்துக்கக்கூடிய பயிற்சியாகவும் பலதரப்பட்ட பயிற்சிகள் இந்த 2 மையங்களையும் மையமாக வச்சுதான் இயங்கிட்டு இருக்குது. அதனை தொடர்ந்து ஆன்லைன் வழியாக டிப்ளமோ பயிற்சிகளும் நம்ம கத்துக் கொடுக்குறோம். இந்த வர்ம மருத்துவத்தை டிப்ளமோவாக ஆன்லைன்லயும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு நேரடியாக அதை சீர்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகக்கூடிய அளவுக்கான பலதரப்பட்ட பயிற்சிகள் தொடர்ந்து இணைஞ்சிக்கிங்க. இந்த மாதிரிப்பட்ட பயிற்சிகள்ல கலந்துக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள்ல கலந்துக்கணும், இல்ல இந்த கலைகள் அத்தனையுமே நாங்க மேடை நிகழ்ச்சிகளாட்டம் தொகுத்து வழங்குறோம். இதுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க எங்க கூட இணைஞ்சு பயணம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தொடர்ந்து சந்திப்போம். நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய காணொலிகள் பதிவிட்டு இருக்கிறோம், பாருங்க. நமக்கு aramvarmakkalai.org அப்படிங்கிற வெப்சைட்டா இருக்கு. அதுலயே நீங்க போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க இதுல கத்துக்கக்கூடிய சான்றிதழ் எல்லாமே வெப்சைட்ல வரும். கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றவங்க எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட பயிற்சிகள்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் கூப்பிட்டு பேசலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.